சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்வரி வந்து புலம்பிக்கிட்டு இருக்கு. இவளோட கர்ப்பத்தை எப்படியாவது கலைச்சி ஆகணும்டி. இவ மட்டும் என் பிள்ளைய விவாகரத்து பண்ணி விட்டுட்டு இவ தன்னோட புருஷனோட ஜாலியா வாழன்னு நினைக்கிறாளோ, இவளை ஒண்ணுமில்லாம பண்ணணும். இவ வயிற்றுல குழந்தை இருக்க போய்த்தானே எல்லாரும் இவ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு திரியிறாங்க. இவ வயிற்றுல குழந்தையே இல்லாம பண்ணிட்டா அப்படின்னு ஈஸ்வரி வந்து தமிழோட குழந்தைய அழைக்கிறதுக்கு அடுத்த பிளானை போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க பார்த்தா தமிழ் வந்து சேதுவுக்காக அவரோட துணியெல்லாம் எடுத்து மடிச்சு அயன் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழுக்கு வந்து யோசனை வருது. பாவம் இவரு அன்னைக்கே பள்ளி விழுந்த சாப்பாடை சாப்பிட்டு வயிற்றுக்கு சரியில்லாம இருக்காரு. நம்மளே இவருக்கு சமைச்சிருவோமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நமக்காக இவ்வளவு பொருள் வாங்கி வச்சிருக்காரு, இவ்வளவுக்கும் நம்ம வாடகை கொடுக்கணும்ல, அதனால நம்ம அவருக்கு சேர்த்து சமைச்சிட்டு அவருக்காக தான் சமைச்சோன்னு சொல்லாம வாடகை கொடுக்க முடியல, அதனால தான் நான் சமைச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சேதுவுக்கு பிடிச்ச கருவாட்டு குழம்பு அது இதுன்னு எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. சேது உள்ள வரும்போது, ஆஹா வீடே இவ்வளோ மனமா இருக்கே, நம்ம இன்னைக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியல, ஏற்கனவே பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வயிற்றுக்கு சரியில்லாம போச்சு, இன்னைக்கு நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சேது வந்து ஃப்ரிட்ஜை திறக்கிறாரு. ஃப்ரிட்ஜில் பார்த்தா எதுவுமே இல்லை. ஐயோ எதுவுமே இல்லை, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி நம்ம போய் கடையில் வாங்கி சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது கிளம்ப போகல. ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சேது கேட்கவும் தமிழ் சொல்கிறாங்க, நான் உங்களுக்கும் சேர்த்தே சமைச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சேது வந்து எதுக்காக எனக்கு சமைச்ச அப்படின்னு கேட்குறாரு. இல்லை இவ்வளோ பொருளை நான் பயன்படுத்துகிறேன், இவ்வளவுக்கும் என்னால் வாடகை கொடுக்க முடியாது, அதனால தான் நான் உங்களுக்கு சமைச்சு ஒரு சில வேலையெல்லாம் பார்த்து அதுக்கான காசெல்லாம் நான் வேலை பார்க்குறதுல கழிச்சுக்கங்க அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. ஓஹோ அப்படி வர்றீங்களோ, இனிமே நீ ஒன்றும் எனக்கு சமைக்க வேணாம், ஒழுங்கா காசை கொடு அப்படின்னு சேது சொல்கிறாரு. என்னாலலாம் கொடுக்க முடியாது, என்னோட வருமானத்துக்கு இம்புட்டெல்லாம் வந்து என்னால் கொடுக்க முடியாது, அதனால 1-2 வேலையை பார்த்து அதில் நான் கழிச்சுக்கிறேன் அப்படின்னு தமிழும் சொல்கிறாங்க. அப்படி போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிக்கிறாரு. ஆஹா அன்னைக்கு ஏற்கனவே பள்ளி விழுந்த சாப்பாட்டை சாப்பிட்டு வயிற்றுக்கு சரியில்லாமல் போச்சு, இதுதான் நமக்கும் சாக்கு, அவள் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டு பேசாமல் இருந்துட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் நினைக்கிறாரு. சரி சரி போனா போகுதேன்னு நீ சொல்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், இனிமே இந்த பொருளெல்லாம் பயன்படுத்திட்டு எனக்கு டெய்லியும் சமைச்சு மட்டும் வச்சா போதும், நான் அதை சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காரு. சரி நீங்கள் போய் கை கால் கழுவிட்டு வந்து சாப்பிடுங்க அப்படின்னு தமிழும் சொல்கிறாங்க. தமிழ் சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து இந்த ஈஸ்வரி கேட்குது. ஓஹோ புருஷனுக்கு ஒன்றா பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காளோ இவ, இப்போ சமைக்கிற வரை வந்துட்டாங்க, அடுத்து 2 பேரும் ஒரே ரூமில் தூங்குற வரை வந்துடுவாங்க, அவனும் குழந்தைன்னு குழந்தை பக்கமே போயிடுவான், இனிமே இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நினச்சிக்கிட்டு இருக்கு. சேதுவுக்கு தமிழ் வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. சேதுவும் தமிழும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த நேரம் பார்த்து அப்பத்தாவும் மலரும் வர்றாங்க. ஆஹா வீட்டுக்குள்ளே வரும்போதே கருவாட்டு குழம்பு இப்படி மணக்குதடி அப்படின்னு சொல்கிறாங்க. வாங்க மச்சி நீங்களும் சாப்பிட்றீங்களா அப்படின்னு தமிழை கேட்குறாங்க. வேணாண்டி நான் ஏற்கனவே சாப்பிட்டேன் அப்படின்னு அப்பத்தா சொல்லவும், சரிங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க. என்ன நீ அவனுக்கு சாப்பாடு வச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, உங்கள் பேரை இம்பிட்டு பொருள் வாங்கி போட்டிருக்காரு, நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அதுக்கான காசெல்லாம் என்னால் கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான் நான் அவருக்கு சாப்பாடு செஞ்சு போட்டு அந்த காசை இதில் கழிச்சுக்கரலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு தமிழும் சொல்கிறாங்க. அப்போ தான் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, 2 பேரும் இவ்வளோ அன்பை வச்சுட்டு ஒருத்தருக்கு மேலே ஒருத்தர் இவ்வளோ அன்பை வச்சுட்டு இப்படி நாடகம் ஆடிக்கிட்டு இருக்குங்க. சரி எங்கிட்டோ 2 பேருக்கு ஒன்றா வாழ்ந்தா சரிதான், இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க கஷ்டத்தை புரிஞ்சு அதுபடி நடந்துக்கிறாங்கல்ல, இதுதான் புருஷன் பொண்டாட்டிங்கிறது அப்படின்னு அப்பத்தான் வந்து மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. என்ன மச்சி அப்படியே நிற்கிறீங்க அப்படின்னு தமிழ் கேட்கவும் உடனே சேது சொல்கிறாரு. என்ன அப்பத்தா சாப்பிட்றியா அப்படின்னு கேட்குறாரு. வேணாண்டா ஓ பொண்டாட்டி சமைச்சதை நீயே சாப்பிடு அப்படின்னு அப்பத்தா சொல்லிடுறாங்க. அப்புறம் பார்த்தா அப்பத்தா வந்து குங்குமப்பூவை எடுத்து தமிழ்கிட்ட கொடுக்குறாங்க. இந்தாடி இதை நைட்டு தினமும் பாலில் போட்டு காய்ச்சி குடிச்சிட்டு படு, புள்ள நல்ல ஆரோக்கியமாகவும் சிகப்பாகவும் பிறக்குண்டி. குங்குமப்பூ இது சாதாரண குங்குமப்பூ கிடையாது, விலை ஒசந்த குங்குமப்பூ,
ஒழுங்கா இதை போட்டு குடி அப்படின்னு அப்பத்தை சொல்லி கொடுக்குறாங்க. இதை வந்து சேது பார்த்துட்டு அவருக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வந்துடுது. சேதுவும் தமிழும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. சரிடி, நான் சொன்ன மாதிரி மறந்துடாம இதை போட்டு குடி அப்படின்னு அப்பத்தான் அங்கேருந்து போயிடுறாங்க சொல்லிட்டு. இதை வந்து இந்த ஈஸ்வரி கேட்டுக்கிட்டு இருக்கு. குங்குமப்பூவா? குங்குமப்பூ குழந்தை பிறந்தா தானடி உனக்கு குங்குமப்பூ தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கு. தமிழ் பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேது வந்து வெளியே உட்காந்துருக்காரு சாப்பிட்டு முடிச்சுட்டு. ஆஹா, நல்ல சாப்பாடு இன்னைக்கு அப்படின்னு சேது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காரு. தமிழ் வந்து பால் காய்ச்சிக்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ வெளியே சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இந்த ஈஸ்வரி வந்துடுது. ஜன்னல் வழியா தமிழ் குடிக்க இருந்த பாலில் பூச்சி மருந்தை கலந்துட்டு ஈஸ்வரி தெரியாத மாதிரியே அந்த பக்கம் போயிடுது. அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கு, இவ இந்த பாலை குடிச்சா அப்படின்னா ரத்த வாந்தி எடுத்து ஒன்றுமில்லாமல் ஆகிருவா, வயிற்றுல இருக்க குழந்தை கொஞ்ச நேரத்திலேயே காத்தா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கு. தமிழும் வந்து அந்த பாலை எடுத்துட்டு குங்குமப்பூவை போடுறாங்க. அந்த ஈஸ்வரி வந்து மருந்து கலந்தது தெரியலை தமிழுக்கு. தமிழ் பால் எடுத்து கலந்துட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதை குடிச்சதை ஈஸ்வரி பார்த்துருது. ஆஹா, குடிச்சிட்டா, இன்னையோட இவ எல்லாம் முடிஞ்சிச்சு இவ கதை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா தமிழ் வந்துட்டு அந்த பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கும் போதே தமிழுக்கு ஒரு மாதிரி உமட்டிக்கிட்டு வருது. தமிழ் அப்படியே வெளியே போயிட்டு வேகமாக வாந்தி எடுக்கிறாங்க. வாந்தி எடுத்துட்டு அப்படியே ஒரு மாதிரி மயக்கமாக உட்காந்துருக்காங்க. தமிழ் எடுத்த வாந்தியில் பார்த்தா ரத்தம் வருது. சேது வர்றாரு. ஐயோ, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வாந்தி எடுக்கிற? உன்னோட வாந்தி ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேது பதறிறாரு. நீ குடித்த பாலில் எதுவும் கலந்தியா அப்படின்னு சேது கேட்கவும், இல்லைங்க, நான் குங்குமப்பூ தான் கலந்தேன் அப்படின்னு தமிழும் சொல்கிறாங்க. வேகமாக சேது வந்து கிச்சனில் பார்க்குறாரு. அங்கே பார்த்தா ஒரு மருந்து பாட்டில் இருக்குது. இதை பார்த்துட்டு சேதுவுக்கு சந்தேகம் வருது. சரி, நம்ம இதை அப்புறம் பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வேகமாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அப்பத்தான் பார்க்குறாங்க. என்னடா சேது, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்பதான் இவ திடீர்னு வாந்தி எடுக்கிறா. இவ வாந்தி எடுக்கும் போது ரத்தம் வருது, என்னாச்சுன்னு தெரியல, ஏன்னா அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சேது வந்து தமிழை கூட்டிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. நடந்த விஷயத்த அப்பத்தான் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட போய் சொல்கிறாங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு ராஜாங்கமும் கேட்குறாரு. என்னாச்சுன்னு தெரியலையா, புள்ளத்தாச்சி புள்ள வயிற்றுல புள்ளைய வச்சிருக்கா, ஒன்று கணக்கு ஒன்று ஆச்சுன்னா என்னையா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு சாவித்திரி வந்து, ஓஹோ, நம்ம பண்ணணும்னு நினச்சத ஈஸ்வரி பண்ணிருச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே பார்த்தா ஈஸ்வரிக்கு ஒரே சந்தோஷம். அப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் சேது வந்து நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. டாக்டர் வந்து தமிழுக்கு மருந்தெல்லாம் கொடுத்து அவங்க குடித்த பாலை வந்து வெளியே எடுத்துடுறாங்க. வெளியே எடுத்துட்டு தமிழ் மயக்கத்தில் இருக்காங்க. சேது பதறி அடிச்சு, என்ன டாக்டர் ஆச்சு, வயிற்றுல இருக்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சேது கேட்குறாரு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அவங்க குடிக்க இருந்த பாலில் யாரோ பூச்சி மருந்தை கலந்துருக்காங்க, அதனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. நல்ல வேளை நீங்கள் கரெக்டான நேரத்தில் கொண்டு வந்ததுனால எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கிட்ட டாக்டர் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சேது சொல்லவும், அப்புறம் டாக்டர் சொல்கிறாங்க, இவங்க இன்னைக்கு நைட்டு இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது திரும்பவும் வீட்டுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றத எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு ஈஸ்வரி வந்து, ச்சே, இவ இந்த தடவையும் தப்பிச்சிட்டா போலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அப்படியே அப்செட் ஆகி உட்காந்துருது. அப்புறம் சேது வந்துட்டு அந்த மருந்து பாட்டிலை எடுத்துகிட்டு போய் ஈஸ்வரி கிட்ட காட்டுறாரு. என்ன சின்னம்மா இது அப்படின்னு கேட்குறாரு. அதை பார்த்ததுமே ஈஸ்வரிக்கு நடுங்க ஆரம்பிச்சிருது. என்ன சேது, இது என்ன அப்படின்னு தெரியாத மாதிரியே கேட்குது ஈஸ்வரி. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.